வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிறு தெய்வங்கள்னா யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவரை நான் 2 வகையான சிறு தெய்வங்கள கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள்ல ஒருவர் ஊருக்காகவும் இந்த இந்த சமூகத்திலேயே வாழ்ந்து ஊருக்காக ஒரு பெரும் தியாகம் செய்து தன்னுடைய உயிரை நீத்தவராக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் தெய்வமா வணங்கும். இவர்களும் சிறு தெய்வங்கள் எனப்படுவர். பெரும்பாலான குலதெய்வங்கள் சிறு தெய்வங்களா இருக்கதற்கு ஒரு காரணம் இதுதான். இன்னொன்னு, மாந்திரீகர்கள் பார்த்தீங்கன்னா, உருவாக்கிய சக்தி ரூபங்கள். ஒரு சக்தி ரூபத்தை இன்னொரு சக்தி ரூபத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட சக்தி ரூபங்கள ஒன்றிணைச்சு ஒரு புது சக்தி ரூபத்த உருவாக்குவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு வகை தான். இந்த வகைக்கு ஒரு வரலாற்று கதை இருக்கு. அத நான் உங்களுக்கு இப்ப குடுக்குறேன் பாருங்க. பொதுவாகவே இந்த சிறுதெய்வ கோவில்கள்ல நடக்கிற வழிபாட்டு முறையானது வேதாகம முறைப்படி இருக்காது. வேதாகம முறையும், இந்த சிறுதெய்வ கோவில் வழிமுறையும் பார்த்தீங்கன்னா, நம்மளால நெறைய வித்தியாசங்கள பார்க்க முடியும். இந்த சிறுதெய்வ கோவில்ல ஆகமம் என்பது அந்த வழியினர், அந்த சந்ததியினர் பார்த்தீங்கன்னா, கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள் தான். நிறைய இடங்கள்ல அந்த எனர்ஜி இன்டென்சிட்டி இந்த சிறுதெய்வ கோவிலுடைய வழிபாட்டு முறையில இருக்கக்கூடிய எனர்ஜி இன்டென்சிட்டி வேதாகம கோவில்கள விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமா இருக்கும். நிறைய கோவில்கள்ல நம்மளால அத பார்க்க முடியும். இன்னொன்னு இந்த சிறுதெய்வ வழிபாட்டு முறையில ஒரு சோஷியல் ரிஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறதே இருக்காது. அந்த காலத்திலிருந்தே எந்தவித பேதமுமே இருக்காது. பெரு பெரு பெருமளவுல இருக்காது. இந்த கோவில்கள சுத்தி ஒரு கோட்டையோ, ஒரு அரணோ, ஒரு மதிலோ எதுவுமே இருக்காது. தேவை இருக்கிறவன், கஷ்டத்துல இருக்கிறவன் போயி அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டான்னா, அவனுக்கானது கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் அந்த சிறுதெய்வங்களுடைய பிலாசபியாவே தமிழகத்துல இருந்து வருது. இன்னமுமே எந்தவித வேலியும், சுவரும் இல்லாத சிறுதெய்வ கோவில்கள நம்மளால தமிழகத்துல பார்க்க முடியும். இப்போ எனர்ஜி இஸ் எனர்ஜி இல்லையா? இந்த சிறுதெய்வ கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது இன்டென்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பயங்கர இன்டென்ஸாவே இருக்கும். ஸோ எனர்ஜி இஸ் எனர்ஜி. அதுக்கு நல்லது, கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் கிடையாது. அந்த எனர்ஜிய கிரகிச்சு, அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர், அத எந்த காரியத்துக்கு அந்த எனர்ஜிய பயன்படுத்துறாரோ, அந்த வேலைய அந்த எனர்ஜி செய்யும். இந்த எனர்ஜிஸ கிரகிச்சு, இத மாந்திரீகம் மூலமாகவும் செய்ய முடியும். இந்த சித்த வித்தைகள் மூலமாகவும் செய்ய முடியும். இந்த சிறுதெய்வ கோவில்கள்ல நம்மளால பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பார்க்குறது என்னன்னா, இந்த மாந்திரீகங்கள் மூலமாக, மாந்திரீக முறைகள் மூலமாக சிறுதெய்வத்துடைய அந்த தெய்வத்துடைய சக்திய கிரகிச்சு, அத சில விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. நல்ல முறைகள்லயும் அந்த அ எனர்ஜி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஊருக்கு காப்பு போடுறது, ஊருக்கு பாதுகாப்பா இருக்கிறது, பஞ்சம் வராம பாதுகாக்கிறது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எனர்ஜி பயன்படுத்தப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல அந்த எனர்ஜிய பார்த்தீங்கன்னா, எடுத்து பிறருக்கு பிறருக்கு துன்பம் உறுவது போல செயல்கள் சிலது நடத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி அல்லது ஒரு யோகக்கலை பயில்றவன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போறான்னு வைங்களேன். தெய்வத்துடைய அருளும், அனுக்கிரகமும் அங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஒரு நல்ல வைப்ல தான் இருக்கும். ஆனா, சுத்தி இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். பிறரை துன்புறுத்துவது போல அங்க மாந்திரீகங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வச்சுக்கங்களேன். ஸோ, இந்த தெய்வத்துடைய இந்த நல்ல அனுகிரகத்தோட சேர்ந்து, இந்த எதிர்மறை ஆற்றலும் பார்த்தீங்கன்னா, அந்த சித்த வித்தியார்த்திய, அந்த யோகக்கலை பயிலும் மாணவன பார்த்தீங்கன்னா பாதிக்கும். சொல்லப்போனா, இந்த கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், சில புதிதாக வயது வந்த பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் சில கோவில்கள்ல, சில நேரங்கள்ல கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா, அ அவங்கள பின்தொடரும், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும். அது கடைசியில சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. சித்த வித்தியார்த்தியும் அவங்களுக்கு ஈடான, அவங்கள விட அதிகமான ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த யோகக்கலை பயில்றவரும். இதனால ஒரு ஜெனரல் கைட்லைன் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சிறுதெய்வ கோவில பார்க்குறோம் அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு உரித்தான ஒரு மதிப்பையும், மரியாதையும் கொடுத்து, அந்த தெய்வத்த வணங்கி விட்டு அங்க போறதுல எந்தவித தவறும் கிடையாது. இது நம்முடைய கடமையும் கூட. ஆனா, அதற்காக அங்கேயே நான் உட்காந்து பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்படல. உங்க குரு அங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னா, அங்க போய் நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் உங்கள பாதிக்க தான் செய்யும். அது சாதகமா விளைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல. பாதகமா இருந்துச்சுன்னா, அ கஷ்டம் நமக்கு தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா, அ பொதுவாவே குருமார்கள் சிஷ்யர்கள
சில சில செலக்டிவான சிறுதெய்வ கோவில்களுக்கு போய் உட்காந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்களுடைய அனுபவத்தில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபுல் கான்செப்ட்ட புரிஞ்சுக்காம, ஒரு சிறுதெய்வ கோவில் வழியா போகும்போது, அம்மன நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வணங்காம பார்த்தும் பார்க்காம போயிட்டேன். அதனால நாங்க அனுபவிச்ச கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட அடுத்த ஷார்ட்ஸ்ல பகிர்றேன். நன்றி.